அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். எப்போதும் செய்கிற சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பட்டரை யூஸ் பண்ணி சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இதை மாதிரி ஃப்ரை பண்ண ஆனியனை 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணால் கூட போதுமான அளவாக இருக்கும். இதை மாதிரி ஃபுல்லாக சிக்கனில் படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க 10 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம தயிரில் 10 முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இதுக்கு பெருசாக தாளிப்பு எதுவுமே இல்லைங்க. நம்ம சிக்கன் மட்டும் இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்துலையே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 10 பல்லு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டர்லேயே நல்லா பூண்டை வதக்கி விட்டுடலாம். நல்லா பூண்டை வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலாக எந்த தாளிப்பும் அவசியம் இல்லை. பாருங்கள், நம்ம ஆனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கனால ஆனியனும் நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண கப்பாலேயே ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா சிக்கனோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சதுனால நம்ம இப்போது சிக்கன் கூட எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மட்டும் மூடி வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் நம்மளுக்கு 50% வெந்திருக்கோங்க. அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தயிர் முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி செய்யும்போது நம்மளுக்கு சிக்கன் ரொம்பவே க்ரீமியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக கலர்னதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பியும் நம்ம மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பட்டரெல்லாம் பிரிஞ்சு நல்லா தகண்டு ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஃபைனல் டச்சுக்காக கொத்தமல்லி இதை மாதிரி தூவி இறக்குனா நம்மளுக்கு சூப்பரான கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி ரெசிபி பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.